Hi. See, இப்போ லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாக எனக்கு ரிப்பீட்டடாக வர queries ஆஃபீஸ்லேயும் சரி இல்லை ஈவன் ஓவர் ஃபோனும் சரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்ல எல்லாம் நீங்கள் வந்து உங்கள் டெஸ்ட் கொஸ்டினையும் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் கொஸ்டினும் டேலி பண்ணி காட்டினீங்க. அதெல்லாம் பார்த்தோம். இப்போ ரீசெண்டாக பிடிஎஃப் ஃபைல் கொடுத்தீங்க, அதையும் பார்த்தோம் சார். எங்களுக்கு ரொம்ப மாதிரி கன்வின்சிங்காக இருக்குது. பட் ஆனால் எங்களுக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா, நாங்கள் எப்படி வந்து உங்கள் டெஸ்ட் பேட்சை யூஸ் பண்ணிக்கணும், உங்கள் டெஸ்ட் பேட்சை எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு கரெக்டாக சொல்லுங்கள். நான் அதே மாதிரி பண்ணுறேன். அண்ட் டெஃபினட்டாக நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரிப்பீட்டடாக queries கேட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் டோட்டலாக என்ன அப்படின்னா, இந்த ப்ரிலிம்ஸ் 2026 கிளியர் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணுன்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். சரிங்களா? ஃபைன். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னாடியே நிறைய வீடியோஸ்லேயும் சரி ஈவன் போஸ்ட் இமேஜஸ்லேயும் சரி ப்ரிலிம்ஸ் 2025 கொஸ்டின்ஸும் நம்ம டெஸ்ட் பேட்ச் கொஸ்டினும் டேலி பண்ணி காட்டியிருக்கோம். அண்ட் அதுக்கான டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபர்தர் டு தட் இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டெஸ்ட் பேட்சை நான் இப்போது இந்த வீடியோவில் சொல்கிற மாதிரி கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்க அப்படின்னீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆல்மோஸ்ட் 1 கிட்ட போயிடும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்கிற டிப்ஸை கரெக்டாக கேளுங்க. ஃபர்ஸ்ட் திங், ஓகே, நீங்கள் வந்து இப்போ நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலாக நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன, ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, டெஸ்ட் பேட்ச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதுறதுக்கு யோசிச்சுட்டே இருப்பாங்க. சார் நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒரு நெக்ஸ்ட் வீக் எழுதட்டா, இல்லை நீங்கள் கொஸ்டின் பேப்பர் அனுப்பிச்சிடுங்க, நான் அப்புறமா கொஞ்சம் படிச்சுட்டு எழுதிட்டு உங்களுக்கு நான் கீஸு வாங்கிக்கிறேன் அப்படின்பாங்க. இல்லை சார் நான் இந்த வாரம் சிலபஸ் முடிக்க முடியல சார், என்னால் இந்த வாரம் டெஸ்ட் எழுத முடியல சார், நான் கொஞ்சம் அடுத்த வாரம் எழுதுனேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் மெஜாரிட்டி என்னென்னா, நான் சிலபஸ் முடிக்க முடியலை அப்படிங்கிறதுனால நான் சிலபஸை முடிச்சுட்டு டெஸ்ட் எழுதுகிறேன் அப்படின்ற மாதிரியே வெயிட் பண்ணுவாங்க. ஸோ த ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் சஜஷன் நான் கொடுக்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சிலபஸ் முடித்தாலும் சரி முடிக்காட்டியும் சரி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை எழுத ஆரம்பிச்சிருங்க. எப்போவுமே யூபிஎஸ்சியை பொறுத்தளவில் யூ கேன் நெவர் பி பர்ஃபெக்ட்லி ரெடி அண்ட் ப்ரிப்பேர்டு ஃபார் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் வெதர் இட் இஸ் ப்ரிலிம்ஸ் ஆர் மெயின்ஸ். சரிங்களா? எப்போவுமே வந்து ப்ரிலிம்ஸ் ஆனால் மெயின்ஸ் ஆனால் 100% ரெடியாக முடியாது. ஸோ கம்ப்ளீட் சிலபஸ் தரோவாக படிச்சுட்டு தான் நான் டெஸ்ட் எழுதவே ஆரம்பிப்பேன் அப்படின்றத விட்டுட்டு நீங்கள் ஒரு 50-60% முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு டெஸ்ட் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே எல்லாருக்குமே இந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அதாவது நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். சப்போஸ் கொஞ்சம் கம்மியாக படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒருவேளை நம்ம சரியாக பண்ணலைன்னா நமக்கு ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் உள்ளே வரும். ஒரு குற்ற உணர்ச்சி வரும்போது அடுத்த டெஸ்ட்டுக்காக ஒழுங்காக படிக்கணுங்கிற ஒரு ட்ரிகர் ஃபேக்டர் ஒன்று ஜென்ரேட் ஆகும். ஈவன் நல்லா படிக்கிற பசங்களுமே கம்ப்ளீட் சிலபஸ் முடிக்க முடியாது. பட் டெஃபினட்டாக அவங்களுமே வந்து டெஃபினட்டாக நீங்கள் டெஸ்ட் வந்து எழுதிடுங்க. அது எப்படினாலும் சரி, யூ கம் அண்ட் சிட் அண்ட் ரைட் த டெஸ்ட். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அகெயின் இப்போ என்னென்னா, ஆஃப்லைனில் இருக்கிறவங்க இங்கே வந்து எழுதுவாங்க. நிறைய பேர் நம்மக்கிட்ட ஆன்லைனில் எழுதுகிறவங்க இருக்காங்க. ஈவன் டெல்லி ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ஆன்லைனில் எழுதுகிறவங்க நாங்கள் எப்போவுமே என்ன சஜஸ்ட் பண்ணோம்னா, நாங்கள் எப்படியும் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுவோம். நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பரை டேப்லேயோ இல்லை மொபைல் ஃபோன்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ வச்சு டிஜிட்டலாக ட்ரை பண்ணாமல் வெர்பாட்டிமாக ஒரு ஹார்ட் காப்பி பிரிண்ட் எடுத்துக்கிட்டு ஒரு ஓஎம்ஆர் ஷீட் வச்சுட்டு ப்ராப்பராக நீங்கள் வந்து யூபிஎஸ்சியில் எப்படி ஒரு டைம் ஃப்ரேம் ஒர்க் செட் பண்ணிவிட்டு 2 ஹவர்ஸ்னால் 2 ஹவர்ஸ் அப்படின்னு ஒர்க் பண்ணுவோமோ அந்த மாதிரி வீட்லேயோ உட்காந்து எழுதி பாருங்கள் ஆன்லைனில் எழுதுகிறவங்க. சரிங்களா? பட் ரைட்டிங் த டெஸ்ட் இஸ் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் அண்ட் திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கிறீங்களோ படிக்கலையோ, கம்மியாக படிக்கிறீங்களோ கூட படிக்கிறீங்களோ, வாட் எவர் யூ கால், டெஸ்ட் வந்து எழுதணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, த போஸ்ட் டெஸ்ட் ஸ்கேன். போஸ்ட் டெஸ்ட் ஸ்கேன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஒரு டெஸ்ட்லேயும் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எரர்ஸ், தப்பு வந்துக்கிட்டே இருக்கும். பாலிட்டியில் ஒரு கைண்ட் ஆஃப் தப்பு வரும், ஜியாகிரஃபி டெஸ்ட்டில் ஒரு கைண்ட் ஆஃப் தப்பு வரும், ஹிஸ்ட்ரி டெஸ்ட்டில் ஒரு கைண்ட் ஆஃப் தப்பு வரும். இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டுக்கு பொறுத்த மாதிரி நம்மளோட எரர்ஸ், நம்மளோட என்ன வீக்னஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சில ஐடென்டிஃபிகேஷன் கிடைக்கும் இல்லைங்களா? இதெல்லாம் தனியாக ஒரு நோட் போட்டு ப்ராப்பராக மார்க் பண்ணி வைங்க. மார்க் பண்ணி வைக்கிறது எதுக்குன்னா, நம்ம இதெல்லாம் ரீஒர்க் பண்ண வேண்டிய ஏரியா. சில நேரம் என்னன்னா, சில டாபிக்ஸ் கிரே சிலபஸாக இருக்கும், அந்த டாபிக் நம்ம டச் பண்ணியிருக்க மாட்டோம், இல்லை நம்ம படித்த புக்கில் இருந்திருக்காது, ஆனால் அது இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்காக இருந்திருக்கும். சின்ன ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் மிஸ் பண்ணியிருப்போம். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? இதெல்லாம் நம்மளோட வீக்னஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அட்டெம்ப்டிங் கொஸ்டின்ஸ் ஆர் நமக்கு வந்து தெரியலை, இல்லை இன் டேர்ம்ஸ் ஆஃப் எரர்ஸ், எப்படி வேணால் நீங்கள் நேம் பண்ணிக்கலாம்.
இதை தனியாக ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் நீங்கள் வந்து ரிவைஸ் அண்ட் ரீஒர்க் அப்போ இது நீங்கள் டெஃபினட்டாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அந்த ரீஒர்க்குன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ அந்த உங்களோட மிஸ்டேக் ஷீட் அப்படின்னு ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. எரர் ஷீட்னு ஒன்று எடுத்துகிட்டு அதில் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது டெஃபினட்டாக நீங்கள் ரிவைஸ் அண்ட் ரீஒர்க் அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட், இந்த போஸ்ட் டெஸ்ட் ஸ்கேனில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்னென்னா, இப்போது நீங்கள் இங்கே வந்து டெஸ்ட் எழுதுறீங்க, ஒரு 100 கொஷினில் 50 60 அட்டன் பண்ணுறீங்க, இல்லை சில பேர் 80 கூட போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அட்டன் பண்ணாத கொஷினையும் நீங்கள் திருப்பி வீட்டில் போய் ஹோம்ஒர்க் பண்ணணும். அட்டன் பண்ணுற கொஷின்ஸை மட்டும் ஹோம்ஒர்க் பண்ணுறது இல்லை, அட்டன் பண்ணாத கொஷினையும் நீங்கள் வீட்டில் போய் ஹோம்ஒர்க் பண்ணணும். இந்த ஹோம்ஒர்க்கிங் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கிரைட்டீரியன் டு யூட்டிலைஸ் அ டெஸ்ட் பேட்ச் எஃபெக்டிவ்லி. நீங்கள் ஒரு டெஸ்ட் பேட்ச் எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது என்னென்னா ஹோம்ஒர்க்கிங் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஏன்னா இதை நான் நிறைய டைம் ஃபேஸ் பண்ணுறேன். நிறைய பசங்க என்னென்னா வருவாங்க, எழுதுவாங்க, கொஸ்டின் பேப்பர் வாங்கிட்டு போவாங்க, ஆனால் திருப்பி அதை ஹோம்ஒர்க் பண்ண மாட்டாங்க. அப்புறம் திருப்பி கரெக்டாக எக்ஸாமுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, சார் எனக்கு இது இல்லை சார், டைம் இல்லை சார், மறந்துட்டேன் சார், 5 கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டேன் சார், இன்னும் 20 கொஸ்டின் பேப்பர் பார்க்கல சார், இது லைக் வெரைட்டி ஆஃப் ரீசன்ஸ் சொல்லுவாங்க. பட் நான் என்ன சொன்னேன்னா அதெல்லாம் இல்லை. சில பேர் டைம் இல்லை சார் அப்படின்னா, நிறைய பேர் டைம் இல்லைன்ற எக்ஸ்கியூஸே இங்கே யூபிஎஸ்சியில் கிடையாதுங்க. எப்படியா நம்ம டைம் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி தான் கொடுத்தாகணும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ், அதாவது நீங்கள் அட்டன் பண்ணுற கொஸ்டின்ஸும் சரி, அட்டன் பண்ணாத கொஸ்டின்ஸும் சரி, ப்ராப்பராக ஹோம்ஒர்க் பண்ணிவிடுங்க. அதில் ஒரு ஆப்ஷனும் ஏன், எதுக்கு, இந்த ஆப்ஷன் நம்ம தப்பாக போட்டோம், ஏன் தப்பாக போட்டோம், ஏன் இந்த ஆப்ஷன் நம்ம யோசிக்கலை, இப்படிலாம் இருக்குது. நிறைய விஷயங்கள் மென்டலி நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த போஸ்ட் டெஸ்ட் ஸ்கேன்ன்றதெல்லாம் திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் யூ ஷுட் நாட் மிஸ் இட். தட் இஸ் ஹோம்ஒர்க்கிங் ஆஃப் த கொஸ்டின்ஸ். தென் நம்ம டெஸ்ட் பேட்சில் நம்ம எடுக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே பயங்கரமாக ரிகரஸாக ஒரு சைக்கிள் ஆஃப் எஃபர்ட்ஸ் போட்டு தான் நாங்கள் எடுக்கிறோம் எங்கள் டீம். சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் டீம் இருக்காங்க பேக்கெண்டில் இந்த கொஸ்டின் பேப்பர் செட்டிங் அப்படின்றதுக்கு. ஸோ நாங்கள் என்னென்னா சும்மா ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து உங்களுக்கு கொடுக்க மாட்டோம். அந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட வேலை பார்ப்போம். அப்படி நாங்கள் பார்க்குற வேலையில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வேலை என்னென்னா, almost as much as possible Hindu, Indian Express, Down to Earth, PIB இந்த வெப்சைட்ஸில் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸஸ் பேஸ் பண்ணி ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி கொஸ்டின்மே நிறைய எடுப்போம். நிறைய ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி கொஸ்டினில் எக்கானமி கொஸ்டின்ஸுமே நம்ம டெஸ்ட் பேட்சில் எப்படின்னா ஹிந்துலேயோ இந்தியன் எக்ஸ்பிரஸ்லேயோ வர நியூஸோ ஆர்டிக்கிளோ பேஸ் பண்ணி எடுப்போம். ஆனால் அது பேசிக்காகவும் இருக்கும். ஸோ நம்ம டெஸ்ட் மேட்ச்சில் கொடுக்குற கொஸ்டின்ஸோட அந்த ஸ்டாண்டர்ட், அதனால தான் என்னென்னா எவரி இயர் நம்மளால் 70-75 கொஸ்டின்ஸ் ஈஸியாக டெலிவர் பண்ண முடியும். ஏன்னா நாங்கள் பேசிக்காக கொஸ்டின் எடுக்கிறதுக்கு சோர்ஸே இந்த கரண்ட் அஃபேர் வெப்சைட்டை தான் வச்சுப்போம். ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர் வெப்சைட்ஸில் இருக்கிறத படிச்சுட்டு அதுக்கு ரிலேட்டடாக பேசிக் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி என்ன வேணும் அப்படிங்கிறத நாங்கள் உள்ளே தேடி போவோம். அப்படி தேடி உங்களுக்கு கொஸ்டின் எடுத்து கொடுக்குறோம். அப்போது நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஆர்டிக்கிள் இப்போ ஹிந்துவில் எடிட்டோரியலில் ஒரு ஆர்டிக்கிளோ இல்லை வேறு ஏதோ ஒரு நியூஸ் சோர்ஸோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதிலிருந்து நாங்கள் ஒரு எக்கானமிக் கொஸ்டினோ ஹிஸ்ட்ரி கொஸ்டினோ ஏதோ ஒன்று எடுத்து கொடுப்போம் உங்களுக்கு. ஆனால் நாங்கள் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் ஃபைல், எக்ஸ்ப்ளனேஷன் ஃபைல் கொடுக்கும்போது அந்த ஆர்டிக்கிளோட ஒரிஜினல் லிங்க்குமே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஹிந்துலேயோ இந்தியன் எக்ஸ்பிரஸ்லையோ அந்த ஒரிஜினல் லிங்க்கு கொடுத்துருவோம். அப்போ அந்த ஒரிஜினல் லிங்க்கு கொடுக்குறதுனோட பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் அதை வந்து கம்ப்ளைண்ட்டாகவே சொல்லுவாங்க. சார் நீங்கள் என்ன சார் ஒரிஜினல் லிங்கை கொடுத்துட்டீங்க, இந்த லிங்க்கில் 5 பேராகிராஃப் இருக்குது சார், இந்த கொஸ்டினுக்கு வேறு ஆன்சரு ஒரு லைனில் எக்ஸ்ப்ளனேஷன் இருந்தால் பத்தாதா சார், நான் இந்த 5 பேராகிராஃபையும் அந்த ஆர்டிக்கிளை படிக்கணுமா சார் அப்படின்லாம் கேட்பாங்க. ஒரு ஆர்டிக்கிளில் நாங்கள் சோர்ஸ் லிங்க் கொடுக்குறோம். நாங்கள் எப்போவுமே என்னென்னா எங்கேருந்து கொஸ்டின் எடுக்கிறோங்கிறத மறைக்க மாட்டோம். வி டோன்ட் வாண்ட் டு ஹைடு. அவங்ககிட்ட ஓப்பனாக சொல்லிவிடுவேன், இப்போ இந்த சோர்ஸில் இருந்தாப்பா நான் அந்த கொஸ்டின் எடுத்திருக்கேன்னு சொல்லிவிடுவேன். சரிங்களா? அப்படி சொல்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அந்த லிங்க்கை போய் நீங்கள் ஃபுல்லாக படிக்கும்போது ஒரு ஆர்டிக்கிள் ஒரு 5 பேராகிராஃப் இருக்குன்னா நாங்கள் வந்து ஒரு கொஸ்டின் செகண்ட் பேராகிராஃப்லேருந்து எடுத்து உங்களுக்கு கொடுப்போம் ஃபார் எக்ஸாம்பிள். ஆனால் அந்த 3rd, 4th, 5th, 1st ஒரு 4 மீதி பேராகிராஃப் இருக்கு இல்லையா, அதுலேருந்து வேறு மாதிரி கொஸ்டின்ஸ் ஜென்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த வெரைட்டி ஆஃப் கொஸ்டினும் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் அதையும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுனால தான் அந்த ஹோல் ஆர்டிக்கிளே நாங்கள் உங்களுக்கு சோர்ஸ் லிங்க்கை கொடுத்துட்றோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணால் டைம் இல்லைன்ற எக்ஸ்கியூஸ்லாம் எடுத்துக்கக்கூடாது. நீங்கள் உள்ளே போய்ட்டு அந்த சோர்ஸ் லிங்க்கு ஃபுல்லாக நியூஸாக படிக்கணும். ஈவன் நம்ம ஐஏஎஸ் கூகுளில் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் வெப்சைட்லேருந்தும் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் கம்பைலேஷன்லாம் கொடுப்போம். அப்போது அந்த பர்டிகுலர் டே, இப்போ நான் வந்து August 25th கரண்ட் அஃபேர்ஸ் சோர்ஸ் லிங்க் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஐஏஎஸ் கூகுள்னால், நீங்கள் உள்ளே போய் ஃபுல்லாக பார்க்கணும். நாங்கள் அதில் ஒரு
டாப்பிக்ல இருந்து ஒரு கொஸ்டின் எடுத்திருப்போம், இல்லை மேபி 2 கொஸ்டின் எடுத்திருப்போம். பட் நாங்கள் ஃபுல் சோர்ஸ் லிங்க் கொடுப்போம். நீ உள்ளே போய் படிச்சிங்கன்னா இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஏன்னா இது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் சென்ட்ரிக். சரிங்களா? ஸோ அந்த ரிவைசிங் ப்ராசஸ், அந்த ரிவிஷன் ப்ராசஸ், அதாவது போஸ்ட் டெஸ்ட் ரிவிஷன் ப்ராசஸ்ங்கிறதுல நம்ம கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷன் அலாங் வித் ஆல் த சோர்ஸ் லிங்க்ஸ், எப்படி நீங்கள் படிக்கணும்னு கிளாஸில் டெஸ்ட் அப்போயே சொல்லிடுவோம், டெஸ்ட் டிஸ்கஷன் அப்போ சொல்லுவோம். அதன் பிரகாரம் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஹோம்ஒர்க் பண்ணிவிடுங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை மிஸ்ஸே பண்ணக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் சில பேர் சொல்லுவாங்க, சார் இவ்வளோ கரண்ட் அஃபேர் படிக்கணுமா அப்படின்லாம் கேட்பாங்க. யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பொறுத்தவரை இஃப் யூ ஆர் நாட் கரண்ட் அஃபேர் சென்ட்ரிக் யூ பிகம் அ மிஸ்ஃபிட்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கரண்ட் அஃபேர் சென்ட்ரிக்கு தான் இங்கே அதிகமாக பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, எக்கானமி கொஷின்ஸே நீங்கள் நிறைய கரண்ட் அஃபேர் சென்ட்ரிக்கான ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி தான் அதிகமாக கொஷின்ஸாகவே கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ அதனால் நம்ம கொடுக்குற சோர்ஸ் லிங்க் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபைலை ப்ராப்பராக நம்ம கொடுக்குற கைடன்ஸ் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இது வந்து போஸ்ட் டெஸ்ட் ஸ்கேன். சரிங்களா? அடுத்து இப்போ நான் சொல்ல போகிற இந்த பாயிண்ட் வந்து டெஃபினட்டாக யாருமே இந்த தப்பு பண்ணக்கூடாது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு தப்பு. தயவு செஞ்சு இந்த தப்பை பண்ணாதீங்க. என்ன தப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய மல்டிபிள் டெஸ்ட் சீரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃபஸ்ட்டு. இன்னொன்று என்னென்னா, நம்ம 100 டெஸ்ட் எழுதணும், 200 டெஸ்ட் எழுதணும், அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டான ப்ராக்டிஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறதுமே பிரச்சனை தான் இங்கே. லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்கள். ஒரு வருஷத்துக்கு 52 வாரம் இல்லது 53 வாரம், இதுதான் ஒரு வருஷத்துக்கு. நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு டெஸ்ட்டுன்னு எழுதினாலே 52 டெஸ்ட்டுக்கு மேலே எழுத முடியாது. எழுதினாலும் நம்மளால் அதுக்கு டெடிக்கேட்டடாக ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு டெஸ்ட்டுக்கு படிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. ஒரு ஹிஸ்ட்ரி, ஏன்ஷியன்ட் இந்தியா ஹிஸ்ட்ரி டெஸ்ட்டுனா ஏன்ஷியன்ட் இந்தியா படிக்கணும், அப்புறம் டெஸ்ட் எழுதணும், அப்புறம் இந்த டெஸ்ட் பேப்பரை ஹோம்ஒர்க் பண்ணணும், அப்புறம் அடுத்த வாரம் டெஸ்ட்டுக்கு படிக்கணும். இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த ஆகஸ்ட்லேருந்து அடுத்த மே வரைக்கும் கணக்கு எடுத்துக்கோங்களேன். அப்ராக்சிமேட்லி ஒரு 8.5 months. சரிங்களா? ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் ஆகஸ்ட் முடிஞ்சு போச்சு. இன்னும் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4, அங்கிட்டு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 4 மாதம், 8 மாதம் தான். இந்த 8 மாதத்தில் மாதத்துக்கு ஒரு 4 வாரம் கணக்கு வச்சுக்கோங்க, இல்லை 5 வாரம் கணக்கு வச்சுங்க கூட. அதிகபட்சம் 40 வாரம் தான் இருக்குது. அதிகபட்சம் இந்த 40 வாரத்தில் நீங்கள் எத்தனை டெஸ்ட்டு எழுத முடியும், ப்ளஸ் எவ்வளோ ரிவிஷன் பண்ண முடியும், எத்தனை டெஸ்ட்டுக்கு படிக்க முடியும்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள். 40 வாரத்தில் 40 டெஸ்ட்டு கூட எழுத முடியாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் பிலிம்ஸ்க்கு மட்டும் படிக்கலையே, அதுக்கப்புறம் மெயின்ஸ்க்கு ஆப்ஷனல் படிச்சுட்ருப்பீங்க, எத்திக்ஸ் படிச்சுட்ருப்பீங்க, எஸ்ஏ எழுதணும், இடையில சிசாட் இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்போது இவ்வளோ விஷயங்களை ஒரு 40 வாரத்தில் நீங்கள் எவ்வளோ டெஸ்ட்டு தான் எழுத முடியும்? ப்ராக்டிக்கலாக, லாஜிக்கலாக நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். டெஃபினட்டாக நாட் பாசிபிள். 50 டெஸ்ட்டு, 100 டெஸ்ட்டு, 150 டெஸ்ட்டு அப்படின்றதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. சென்சிபிளாக சொல்லணும்னா 25-30 டெஸ்ட்டு தான் ஒரு கேண்டிடேட்னால ஜிஎஸ்ஸுக்குன்னு உட்காந்து கொடுக்க முடியும். அஃப்கோர்ஸ் சிசேட் அதெல்லாம் வேறு இருக்குது. ஸோ ஒரு 25-30 டெஸ்ட்டுங்கிறதான் நாங்கள் எப்போவுமே சஜஸ்ட் பண்ணோம். இப்போ நம்மளுமே என்னென்னா அந்த சிசேட்டுக்கு ஃபைனல் மார்க்கில் ஒரு 5 மார்க் ஃப்ரீயாக கொடுப்போம். ஸோ அதெல்லாம் சேர்த்து 35 டெஸ்ட் தான். எப்போவுமே ரொம்ப அதிகமான டெஸ்ட்டு கொடுக்குறதுங்கிறது நாங்கள் சஜஸ்ட் பண்ண மாட்டோம். பிகாஸ் உங்களோட டைம் அது சாப்பிட்ரும். சரி, ஃபஸ்ட்டு வந்து இப்போ நீங்கள் நம்ம டெஸ்ட் பேட்சை நம்பி உள்ளே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எழுத ஆரம்பிச்சிட்டிங்க. 100% இந்த நம்ம டெஸ்ட் பேட்சுக்கு உண்மையாக உங்கள் உழைப்பை கொடுங்க. 100%. சரிங்களா? இது போதும். நீங்கள் இதை தாண்டி நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ், நிறைய டெஸ்ட் பேப்பர்ஸ் அட்டன் பண்ணுறதுல உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட் ஆகும். ஏன்னா நான் சொன்ன கால்குலேஷன் மட்டும் வச்சுக்கோங்க. வருஷத்துக்கு 52-53 வாரம். அது இப்போ செப்டம்பர்லேருந்து அடுத்த மே வரைக்கும் கணக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 8 months, 8.5 monthsன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மிஞ்சி போனால் ஒரு 40-42 வாரம் ரஃப்லி. சரிங்களா? அதில் எவ்வளோ டெஸ்ட்டு பிலிம்ஸ்க்கு எழுதுவீங்க, ஜிஎஸ்க்கு எழுதுவீங்க, சிசாட்டுக்கு எழுதுவீங்க, மெயின்ஸ் ஜிஎஸ் எழுதுவீங்க, ஆப்ஷனல் எழுதுவீங்க. அதுக்கப்புறம் வெறும் டெஸ்ட் எழுதுறது மட்டும் வாழ்க்கையில் இல்லை, ஒரு டெஸ்ட்டுக்கும் படிக்கணும், ரிவிஷன் பண்ணணும், கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணும், இவ்வளோ வேலை இருக்குது. இதுக்கிடையில் நம்மளோட பர்சனல் நீட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஒரு 10 நாள் உடம்பு சரியில்லாமல் போயிடும், தீபாவளி வரும், பூஜா ஹாலிடே வரும், பொங்கல் ஹாலிடே வரும். அது மாதிரி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஒரு 10-20 நாள் எப்படினாலும் நம்ம எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணால் நம்மள அறியாமல் ஒரு 10-15 நாள் ஓடிடும். ஸோ அப்படி இருக்கும்போது ப்ராக்டிக்கலாக வந்து லிமிட்டட் நம்பர் ஆஃப் டெஸ்ட் எடுக்கிறதுங்கிறது தான் வயபிள், ஒர்க்கபிள் அண்ட் வந்து ஒரு ஜுடிஷியஸ் டெசிஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? ஆனால் நீங்கள் நிறைய டெஸ்ட்டு எழுதுனாதான் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட். அதாவது அகல உழுவதை விட ஆழ உழுவது மேல் அப்படின்னு சொன்னாங்க. அதுதாங்க இங்கே நாங்கள் சொல்ல விஷயம். அகல உழுவதை விட ஆழ உழுவதை அப்படிங்கிறது மேல் இல்லையா?
ஸோ ரொம்ப வைடாக எக்ஸ்பேண்ட் பண்ணி உங்களை நீங்கள் ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகிறத விட நேரோ பண்ணி கரெக்டாக நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்குள்ளே ட்ராவல் பண்ண கற்றுக்குங்க. உங்களோட டைம் சேவ் ஆகும் அண்ட் ப்ராஸ்பெக்டிவாக ஸ்ட்ராட்டஜிக்காக உங்களுக்கு பொட்டென்ஷியல் கொஸ்டின்ஸ் எக்ஸ்போஷர் கிடைக்கும். அண்ட் இது வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கான அந்த ஒரு ஸ்கோப்பை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? அடுத்து இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இங்கே டெஸ்ட் பேட்சில் எடுக்கிற ஸ்கோர்ஸ் அதிகமான ஸ்கோர்ஸ் வந்தாலும் சரி கம்மியான ஸ்கோர்ஸ் வந்தாலும் சரி எதையுமே பெருசாக மைண்டில் ஏற்றிக்காதீங்க. அதாவது ரொம்ப அதிகமாக சூப்பர் ஸ்கோர் வந்ததுன்னா ஆஹா நான் சூப்பராக பண்ணிட்டேன், இனிமேல் நல்லா அசால்ட்டாக அடிச்சினேன், ஓகே என்னோடய ப்ரிப்பரேஷன் இஸ் சூப்பர் அப்படின்ட்டு அங்கே வந்து கன்வின்ஸ் ஆகிட்டு ஒரு மாதிரி அண்டர் பெர்ஃபார்மன்ஸ்குள்ளே போயிடக்கூடாது. அது சில நேரம் நடக்கும். நிறைய பேர் என்ன அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸில் அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் ஜோனுக்குள்ளே போயிடுவாங்க. எனக்கு தெரியும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பாலிட்டியில் அசால்ட்டாக அடிப்பேன், ஹிஸ்ட்ரியில் எனக்கு செம்ம, நான் டெஸ்ட் பேட்சில் இவ்வளோ ஸ்கோர் எடுத்தேன், என்னால் இனிமேல் சும்மா இல்லை கேஷுவலாக படித்தாலே அடிச்சிடும் அப்படின்லாம் நினைப்பாங்க. ஸோ அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ்குள்ளே போயிட்டு அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் ஜோனுக்குள்ளே என்ட்ரு ஆகிடக்கூடாது. இது ஒன்று. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா எப்போவுமே ஸ்ட்ரெஸ்டாகவே இருப்பாங்க. சார் மார்க் குறைஞ்சிருச்சு சார் இவ்வளோ நெகட்டிவ் மார்க் வருது சார், நான் என்ன சார் பண்ணட்டும், முடியலை சார், எனக்கு பயமாக இருக்குது சார், எல்லா டெஸ்ட்லேயுமே மார்க் கம்மியாக தான் சார் வந்துச்சு அப்படி இப்படின்னு புலம்புவாங்க. நான் அது உங்களுக்கு என்ன சொல்லணும்னா, நீங்கள் டெஸ்ட் பேட்ச் வர்றதே என்னென்னா உங்களோட எரரை கண்டுபிடிக்க தான், உங்களோட பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்க, உங்களை ப்ராக்டிஸ் பண்ணிக்க தான் வர்றீங்க. இங்கே உங்களுக்கு மார்க்கு குறைஞ்சாலும் கவலைப்படாதீங்க, நிறைய தப்பு விட்டாலும் கவலைப்படாதீங்க. இப்போ இதெல்லாம் திருத்திக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சந்தோஷம்தான் படணும். நமக்கு என்னென்னா அல்டிமேட்டாக யூபிஎஸ்சி எக்ஸாம் ஹாலில் போய் தப்பு விடக்கூடாது, எரர் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இங்கே இவ்வளோ உழைக்கிறோம். ஸோ அதனால் ஸ்ட்ரெஸ்ஸே ஆகாதீங்க. நான் எப்போவுமே பசங்களுக்கு சொல்லுவேன், இல்லைப்பா நீங்கள் மார்க்கு குறைஞ்சாலும் சரி இல்லை நிறைய தப்பு வந்தாலும் சரி, இது வந்து உனக்கு an opportunity to learn, ஒன்றை நீ அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ என்ன தப்பு என்ன குறை இருக்குன்னு பார்த்துட்டு நீ நிவர்த்தி செய்ய, எல்லாமே சரியாயிடும். நான் முன்னாடி இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒன்று சொன்னேன், யூ கேன் நெவர் பி பர்ஃபெக்ட்லி ரெடி ஃபார் யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாம், வெதர் மெயின்ஸாக இருந்தாலும் சரி ப்ரிலிம்ஸாக இருந்தாலும் சரின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் பர்ஃபெக்டாக நான் 100 out of 100 போட்டுறணும், 95 out of 100 போட அப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. தப்போ ரைட்டோ கற்றுக்குங்க, அவ்வளோதான். ரைட்டாக இருக்கிறவங்க நல்லா எடுக்கிறேன்ட்டு ஓவர் கான்ஃபிடென்ஸ்குள்ளே போய் அண்டர் பர்ஃபார்மன்ஸ் ஒன்றுக்குள்ளேயும் போகக்கூடாது. கம்மியாக ஸ்கோர் பண்ணுறவங்க வந்துட்டு ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு அவங்களோட அந்த ஃப்ரூட்ஃபுல் அவுட்கம் வர்றதையும் அவங்களே ஹிண்ட்ரன்ஸ் ஆக்கிடுற மாதிரி ஒரு ஹேம்பர் பண்ணுற மாதிரி ஆகிடக்கூடாது. சரிங்களா? ஸோ அதனால் ஒரு பேலன்ஸ்டாக இருக்கணும். டெஸ்ட் பேட்சில் வந்து ஸ்கோர்ஸ் கம்மியாக வந்தாலும் சரி கூட வந்தாலும் சரி நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணாங்க. ஸ்டார்ட் டூயிங் யுவர் ஹோம்ஒர்க். சரிங்களா? அது இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது எப்போவுமே என்னென்னா கண்டினியூவல் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராசஸ் தான். எப்போவுமே இதுக்கு எண்டே கிடையாது. சரிங்களா? ஸோ அதனால் கீப் டூயிங். இப்போ நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜி ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக அதனோட அவுட்கம் என்னன்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. நான் சொல்லக்கூடாது, நீங்களே அதை உணர்வீங்க. சரிங்களா?